அமெரிக்கால அமெரிக்கர்களையே வேலையை விட்டு தூக்கிட்டு நம்ம ஊர் H-1B விசாக்காரங்களை TCS வேலைக்கு எடுக்கிறதா ஒரு பெரிய அதிர்ச்சி குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐடி கம்பெனி TCS உலக அளவுல 12,000 பேரை பணிநீக்கம் செய்ய முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுல பெரும்பாலோர் அமெரிக்க ஊழியர்கள்ங்கிற குற்றச்சாட்டு தான் இப்போ அனலை கிளப்பியிருக்கு. அமெரிக்க செனட்டர்களான சார்லஸ் கிராஸ்லி மற்றும் ரிச்சர்ட் டர்பனோட குற்றச்சாட்டு என்னன்னா, TCS ஒரு பக்கம் அமெரிக்க ஊழியர்களை நீக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான H-1B விசா வைத்திருக்கிற இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவதாகவும் புது விசாக்களுக்கு விண்ணப்பிப்பதாகவும் சொல்றாங்க. 2025 நிதி ஆண்டுல மட்டும் 5,500 H-1B ஊழியர்களுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களாம். தகுதி வாய்ந்த அமெரிக்க டெக் ஊழியர்கள் கிடைக்கலன்னு சொல்றத எங்களால் நம்ப முடியல அப்படின்னு செனட்டர்கள் அவங்க கடிதத்துல அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே மூத்த அமெரிக்க ஊழியர்களை நீக்கிட்டு தெற்காசிய H-1B ஊழியர்களுக்கு சாதகமா நடந்துகிட்டதா TCS மீது ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல செனட்டர்களோட இந்த கேள்விகள் கம்பெனிக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கியிருக்கு. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கும்போதே ட்ரம்ப் நிர்வாகம் H-1B விசா கட்டணத்தை $1,00,000 சுமார் 83 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருக்கிறதும் இந்திய டெக் உலகத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.